Hello, வணக்கம். Welcome back to my channel. Today we will talk about just இப்போ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய right now what we have. அதிலிருந்து எப்படி we can move forwardன்றது. A lot of the times we will focus on getting that பர்ஃபெக்டாக எல்லாத்தும் அலைன் ஆகி எல்லாம் கரெக்டாக செட் ஆகிற அந்த மொமெண்ட்டிலிருந்து நம்ம எல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ரைட் டைம் இன் லைஃப் வரும்போது நான் கரெக்டாக எல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் இந்த ரைட் டைமோட குவெஸ்ட்டில் நமக்கு என்ன ஆகும்னா ரைட் நவ் நமக்கு லாஸ்ட் ஆகும். எப்போவுமே ஏதோ ஒரு காலத்தில் ஒரு கரெக்டான முகூர்த்தம் அமையறதை விட இப்போ இருக்கிற இந்த டைம் நல்லா யூஸ் பண்ணுறது இஸ் மச் மோர் இம்பார்ட்டண்ட். என்ன ஒரு பியூட்டிஃபுல் கோட்டில் சொல்லியிருந்தாங்க, ஸ்டார்ட் வேர் யூ ஆர். எங்கே இருக்கீங்களோ அங்கே ஆரம்பிங்க. எந்த மாதிரி நிலைமையில் நீங்கள் இப்போ இருக்கீங்களோ அங்கே இருந்து ஆரம்பிங்க. ஸ்டார்ட் வேர் யூ ஆர். யூஸ் வாட் யூ ஹாவ். உங்கள்கிட்ட இருக்கிற ரிசோர்ஸஸ் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். என்ன இருக்கோ அதை யூஸ் பண்ணுங்கள். டைமாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், ஐடியாஸாக இருக்கலாம், ரிலேஷன்ஷிப்ஸாக இருக்கலாம். வாட் யூ ஹாவ் ரைட் நவ், யூஸ் தேட் அண்ட் டூ வாட் யூ கேன். என்ன பண்ண முடியுமோ அது பண்ணுங்கள். நம்ம நிறைய தடவை இந்த குவெஸ்ட் ஃபார் ரைட் மோமெண்ட் எல்லாம் கரெக்டாக அமைஞ்சதுக்கப்புறம் ஆரம்பிக்கலாங்கிற இந்த கன்ஃபியூஷனில் நம்ம இந்த நிமிஷம் நம்ம வேஸ்ட் பண்ணுவோம். நமக்கு இப்போ கரெக்டாக தேவையான எல்லா ரிசோர்ஸஸும் இருக்காமல் இருக்கலாம். தட் இஸ் ட்ரூ, தட் இஸ் வெரி மச் பாசிபிள். ஆனால் எல்லா ரிசோர்ஸும் வந்த பிறகு ஆரம்பித்து உலகத்தில் யாரும் சக்ஸஸ்ஃபுல் ஆனது கிடையாது. யாருமே ஃபுல் ரைட் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இல்லை. அவங்க ரைட் ஆப்பர்ச்சுனிட்டி வர்றது வரைக்கும் ட்ரெயின் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க, முயற்சி எடுத்துகிட்டே இருந்திருக்காங்க. அதனால தான் ரைட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்த உடனே they were able to grab it and move forward in life. ஆனால் நம்ம கரெக்டான நிமிஷம் அமைஞ்ச பிறகு எல்லாம் ஆரம்பிக்கலான்னு வைக்கும்போது a lot of the times we are losing everything. நம்மளோட டைம் நம்ம கையிலேருந்து போயிட்டே இருக்கும். அண்ட் பிஃபோர் we know it நம்ம வாழ்க்கை முடிஞ்சிடும், ஆனால் எதுவும் பண்ண முடியல அப்படின்னு ஆகிடும். ஸோ வாட் ஐ வுட் ரிக்வெஸ்ட் இஸ், உங்கள்கிட்ட எதுக்காக இருந்தாலும் சரி, வாட் எவர் இட் இஸ் தட் யூஆர் ஒர்க்கிங் ஃபார், உங்கள் மணி ஆர் கரியர், ரிலேஷன்ஷிப்ஸ் ஆர் ஃபேமிலி ஆர் ஸ்டடீஸ் ஆர் ஹெல்த், வாட் எவர் உங்களோட என்ன மாதிரியான கோல் உங்களுக்கு இருந்தாலும் தட் டசன்ட் மேட்டர். இட்ஸ் நாட் கோனா சேஞ்ச் எனிதிங் irrespective of what you have in mind. The idea is, இப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு இலக்கு போய் சேரணும் அப்படி இருந்தீங்கன்னா ஸ்டார்ட் நவ். இன்றைக்கி அதுக்காக என்ன பண்ண முடியும், திங்க் அபவுட் தேட். இட் இஸ் நெவர் தட் எதுவுமே செய்ய முடியாது அப்படி இருக்கிறது. வெரி ரேர் திங்ஸ் ஒன்லி ஆர் தேர் வேர் நத்திங் கேன் பி டன் ரைட் நவ். அட்லீஸ்ட் இன்னும் ஒரு 5 years கழிச்சு எதோ என்ன எக்ஸாமாக இருந்தால் கூட நவ் யூ கேன் ஸ்டார்ட் லுக்கிங் அப் மெட்டீரியல், கேதரிங் மெட்டீரியல், இது ஃபெமிலரைஸ் பண்ணுறது, கெட்டிங் மோர் கண்டென்ட் அபவுட் இட். இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் தெரியணும்னா நியூஸ் பேப்பர் படிக்கிறதாவது. யூ கேன் கெட் ஸ்டார்டட் இன் தேட் டைரக்ஷன். இல்லை உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நோக்கம் இருக்குன்னா ஸ்டார்ட் சேவிங் மணி ஃபார் தேட். கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் சேவிங்ஸ் ஆரம்பிக்கலாம்ல. அண்ட் தட் டொமைனை பற்றி நல்லா கற்றுக்கிறது, லேர்ன் அ லாட் அபவுட் தட் டொமைன். wherever you want to go, learn about that domain. அதை பற்றி நல்லா புரிஞ்சுக்கலாம். என்ன மாதிரி கோல் நீங்கள் வச்சுருந்தாலும் அதுக்கான பிளானிங் அண்ட் அதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் யூ கேன் டூ ரைட் நவ். கரெக்ட் முகூர்த்தம் எதுவுமே இல்லை. நவ் இஸ் த ரைட் டைம். இதுதான் ரைட் நவ்னு சொல்கிறது தான் ரைட் டைம். வேறு எந்த ரைட் டைமும் கிடையாது. ஸோ ஸ்டார்ட் ஒர்க்கிங் ரைட் நவ். எங்கே போய் அடையணுமோ அதுக்கான ரிசோர்ஸஸ் வில் கம் டு யூ ஆஸ் அண்ட் வென் யூ மூவ் ஆன். நீங்கள் இந்த ஒர்க்கில் இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்ச பிறகு நான் ஃப்ரீ ஆகும்போது நான் ஆரம்பிக்கிறேன். இந்த இவெண்ட் எனக்கு ஃபங்க்ஷன் என் வீட்டில் இருக்குது, இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்ச பிறகு நான் ஆரம்பிக்கிறேன். நான் இந்த ஒரு ட்ராவல் அடுத்த மாதம் இருக்குது, நான் ட்ராவல் பண்ணி வந்த பிறகு நான் ஆரம்பிக்கிறேன். இப்படி ஏதோ ஒரு எக்ஸ்கியூஸ் சொல்லி நம்ம இது தள்ளி வைக்கிற வரைக்கும் டைம் தான் போயிட்டே இருக்கோடையே நமக்கு பிரயோஜனம் எதுவுமே இல்லை. வி ஆர் நாட் கோயிங் டு ஆக்சுவலி கெட் பெட்டர். நமக்கு யூஸ் எதுவும் கிடையாது. நம்மளோட அந்த டைம் வேஸ்ட்டாக போயிடும். ஆனால் இந்த நேரம் கூட ஈவன் இஃப் யூ கேனாட் டிவோட் யுவர் செல்ஃப் என்டையர்லி, முழுமையாக இதுக்காக முயற்சி பண்ண முடியலன்னா கூட கொஞ்சமாவது பண்ணலாம்ல. கெட்டிங் ஸ்டார்டட் இஸ் இம்பார்ட்டண்ட். நிறைய சக்ஸஸ்ஃபுல் ஆள்களுக்கு த ரீசன் வை தே வர் அக்காம்ப்ளிஷ் திங்ஸ் இஸ் பிகாஸ் தே மூவ்ட் அவுட் ஆஃப் தேர் சீட்ஸ் அண்ட் டெட் சம்திங். சும்மா உட்கார்ந்திருந்து அவங்க எதுவும் சாதிக்கலை. தே டிட் சம்திங். டேலண்ட்டுங்கிறது இட் இஸ் நத்திங். எல்லாருக்குமே டேலண்ட் உண்டு. யூ வில் ஹாவ் டேலண்ட், ஐ வில் ஹாவ் டேலண்ட், பீப்புள் யூ மீட் ஆன் த ரோட் வில் ஹாவ் டேலண்ட். டேலண்ட் இல்லாதவங்க யாருமே இல்லை. ஸோ வாட் வில் டிட்டர்மின், இந்த டேலண்ட்னால ஏதோ பிரயோஜனம் இருக்காங்கிறது வாட் வில் டிட்டர்மின் தட்
It is whether you are actually doing something about it, because that is where your ability comes into play. Like, talent had nothing to do with us. நம்ம தேர்வு செஞ்ச விஷயம்லாம் கிடையாது இல்லை. We became talented by God's grace. அது எல்லாருக்குமே உண்டு. Everyone has something or the other in varying degrees. ஸோ அதில் ஒன்றும் ஸ்பெஷல் கிடையாது. வாட் இஸ் ஸ்பெஷல் இஸ் அவர் எஃபர்ட். ஹவு டு வி டேக் இட் ஃபார்வர்ட்? இருக்கிறதே நம்ம எப்படி டபுள் பண்ணலாம், ட்ரிபிள் பண்ணலாம், ஹவு டு யூ மேக் இட் மல்டிஃபோல்ட்? அங்கே தான் யுவர் ரியல் skill comes in. There are things that we think are required to start something. First, நம்ம நினைக்கும் நமக்கு நிறைய ஃப்ரீ டைம் வேணும்னு. இது தப்பான ஒரு தாட். யூ ஆர் நெவர் கோயிங் டு ஹாவ் அ லாட் ஆஃப் ஃப்ரீ டைம். நிறைய ஃப்ரீ டைம் கிடச்சி நம்ம சும்மா தான் உட்காந்துருக்க போகிறோங்கிறது, ஏன்னா அந்த டைமில் நம்ம நிறைய ஒர்க் பண்ண போகிறோங்கிறது இட் இஸ் ஜஸ்ட் சம்திங் யூ டெல் யுவர் செல்ஃப் டு ஃபூல் யுவர் செல்ஃப். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஜென்ரல் வாழ்க்கையில் அவ்வளோ ஃப்ரீ டைம் கிடைக்கிறது யாருக்குமே ஈஸி இல்லை. சம் ஃபேமிலி கமிட்மெண்ட் ஆர் சம் ஸ்டடீஸ் ஆர் சம் ஒர்க் ஏதோ ஒன்று இருந்துகிட்டே இருக்கும். சம் ஃபைனான்ஷியல் கன்ஸ்ட்ரெயின்ட் சம்திங் ஆர் தி அதர் இருந்துகிட்டே இருக்கும். ஃப்ரீ டைமுங்கிறது அவ்வளோ ஈஸியாக எல்லாருக்குமே கிடைக்கக்கூடிய விஷயம் கிடையாது. ஸோ டோன்ட் எக்ஸ்பெக்ட் தட் தெர் இஸ் கோயிங் டு பி அ லாட் ஆஃப் ஃப்ரீ டைம். ஃப்ரீ டைம் கிடச்சி நீங்கள் ஆரம்பிக்க போகிறதில்ல. வாட் யூ ஆர் ரியலி கோயிங் டு டூ இஸ், இப்போ இருக்கிற டைமில் 24 hours இருக்குது இல்லைங்களா, இதில் எங்கே யூ கேன் ஃப்ரீ அப் டைம், எங்கே டைமை நீங்களே ஃப்ரீ பண்ணி எடுத்துக்கலாம். எங்கே டைம் வீணாக போகுது, வேர் ஆர் யூ லூசிங் யுவர் வேல்யூபிள் டைம், அது புரிஞ்சுக்கிட்டு யூ கேன் கெட் தேட் பேக். அப்படி தான் யூ ஆர் ஃப்ரீயிங் அப் டைம். யூ ஆர் நாட் கோயிங் ஆஃப்டர் ஃப்ரீ டைம். ஸோ காலையில் யூ கேன் வேக் அப் half an hour early, ஒரு நைட் 1/2 மணிக்கூர் கழித்து தூங்கலாம். அப்போவே உங்களுக்கு 1/2 மணி நேரம் கிடைச்சது இல்லைங்களா, அந்த டைமில் யூ கேன் ஒர்க். இல்லை அந்த half an hour உங்களுக்கு அது முடியாதுன்னா some other half an hour somewhere during the day, உங்கள் commute time, travel timeல you can sit and listen to at least some audio notes of something that you want to study, or if you are even not able to do that அப்படி இருந்தீங்கன்னா you can at least try to read something while you are traveling. You can, I like to read while I'm traveling, but a lot of people can't do it. அவங்களுக்கு they won't be able to focus well. So I personally don't have an issue with it. I like to read when I travel. I find it easier to read than to listen to audio podcast. But உங்களுக்கு audio easier இருந்துக்குன்னா during commute at least you can listen to audios related to whatever it is that you are doing. உங்களுக்கு ஒரு business ஆரம்பிக்கணும்னு இருந்தால் அதை பற்றியான விஷயங்கள் at least you can play an audio and listen while you are commuting. Nothing wrong in doing that. So that is one of the ways in which you can add value, you can add time. You may be spending a lot of time on social media or YouTube or podcast or videos which are of no use, or சும்மா ஏதோ வாட்ஸ்அப் குரூப் இருக்கலாம் in which you are simply ஃப்ரெண்ட்ஸு கூட பேசிட்டு டைம் கில் பண்ணுற மாதிரி இருக்கலாம், or some Netflix show or movie இருக்கலாம் which is something that you will like but it is actually taking away from your time that could go somewhere else. So cut out these things and make time. ஸோ டைம் இல்லைங்கிற கன்ஸ்டன்ட்லேருந்து நீங்கள் அப்படி தான் வெளியே வரணும். அண்ட் மணி இல்லைன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க, இதுக்கெல்லாம் நிறைய பணம் ஆகும், எங்கிட்ட அந்த அளவுக்கு வசதி இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இன்றைய காலத்தில் தேங்க்ஸ் டு இன்டர்நெட் அண்ட் தேங்க்ஸ் டு ஃப்ரீ லைப்ரரிஸ் we have a lot of things available to us free of cost. உங்களுக்கு ஏதோ ஒன்று கற்றுக்கணும் அப்படி இருந்தீங்கன்னா, whether it is a skill or whether it is something for an exam, you can very well do it without resorting to actual payment. இது கமிட் பண்ணி இதுக்குன்னு நிறைய பணம் செலவு பண்ணுறதுக்கு முன்னாடியே ப்ளீஸ், I always advise everyone who comes to me for UPSC thing, I tell them, பணம் கொடுத்து 1000 புக்கு வாங்கி வீட்டில் உள்ள வைக்கிறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் தயவு செஞ்சு ஒரு வாரமாவது டெய்லி லைப்ரரியில் போயிட்டு ஆர் இன்டர்நெட்டில் இருந்து கண்டென்ட் எடுத்து இந்த சிலபஸில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எடுத்து நீங்கள் படிங்க. இது I strongly advise them, because if they feel like this is not their path, இதுக்குன்னு நிறைய பணம் செலவு செஞ்ச பிறகு அதை தெரிஞ்சுக்கிட்டு கரெக்ட் பண்ணுறதை விட இனிஷியலாகவே கொஞ்சம் நேரம் இதுக்குன்னு ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு படித்து பார்க்கும்போது எனக்கு இது ஈஸியாக இருக்குது, இல்லைன்னா எனக்கு இது ஹார்டாக இருக்குது, இது என்னால் முடியுமான்னு தெரியல, இன்னும் நம்மளோட கமிட்மெண்ட் நம்மளே அசஸ் பண்ணுறது பெட்டர் இல்லை. ஸோ இஃப் யூ நோ தட் யூர் கமிட்டட் ஃபார் சம்திங், நிறைய ஃப்ரீ ரிசோர்ஸஸ் அவைலபிள் இருக்குது. ஃபர்ஸ்ட் யூஸ் ஆஃப் தி ஃப்ரீ ஒன்ஸ். பணம் வரும்போது யூ கேன் கோ ஃபார் த திங்ஸ் தட் ரிக்வயர் மணி. பட் இனிஷியலி ஃப்ரீயாகவே உங்களுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அதை பார்க்க வேண்டாம் தானே. பணம் வர்றது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிகிட்டே இருந்தால் என்ன பிரயோஜனம்? பணம் வரலன்னா நம்ம இந்த ட்ரீம் பண்ணவே மாட்டோமா, விட்டுருவோமா? அவ்வளோதானா நம்ம பேஷன்? அப்படி இல்லைல்ல, எதுவும் பண்ணணும் தானே இருக்கும். ஸோ வாட் எவர் இஸ் அவைலபிள் ஃபார் ஃப்ரீ யூ யூஸ் தட். அண்ட் a lot of people will be willing to give you their old books. கேட்டு பாருங்கள், யாரோ வில்லிங்காக இருந்தீங்கன்னா கொடுத்துக்கலாம்.
ஆல் ஆஃப் மை ஓல்ட் புக்ஸ் ஐ கேவ் ஆஃப். இதே மாதிரி கேட்ட ஒரு நல்லா படிக்கணும்னு ஆசை இருந்த ஒரு குழந்தைக்கு கொடுத்துட்டோம். அதே மாதிரி லாட்ஸ் ஆஃப் பீப்புள் ஆர் டூயிங் இட். இட் இஸ் நாட் சம்திங் யூனிக். நிறைய பேர் நார்மலாக பண்ணக்கூடிய விஷயம் தான். தே வில் பி ஹாப்பி டு கிவ் யூ தேர் ஓல்டு புக்ஸ். ஸோ கேட்டு பாருங்கள், புக்ஸு கிடைக்குதான்னு பாருங்கள். யூ கேன் யூஸ் தட். ஒரு ஃப்ரீ இன்டர்ன்ஷிப் இஃப் யூ வாண்ட் டு கெயின் சம் எக்ஸ்பீரியன்ஸ். உங்களுக்கு இருக்கிற டைம்லேருந்து ஒரு ½ an hour எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு ஈவினிங் சம்மர் இப்போ ஒரு கடை ஆரம்பிக்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா, அது மாதிரி ஒரு கடை இருக்குன்னா, ட்ரை டு ஒர்க் ஃபார் அ லிட்டில் வைல் or லேர்ன் சம்திங் ஃப்ரம் தட் பிளேஸ். whatever you find ideas, see what works for you, or find ways to make money. What is a skill that you have that people are willing to pay money for? Can you teach people? Can you offer some advice? Can you help someone? Can you fix something? So whatever is a skill that you have, make money out of it. Updin, you have to start earning money and you have to start spending money. So their resources are not limited. You have a lot of resources, but initially if you don't have money, இப்படி நீங்கள் மணி கண்டுபிடிக்கணும். டைம் மணி தான் மெயின் கன்ஸ்ட்ரெயிட்டாக நிறைய பேர் சொல்லுவாங்க. யூ கேன் அட்ரஸ் தோஸ் திங்ஸ். தே ஆர் நாட் impenetrable fortresses. யாராலையும் கடந்து தாண்டி செல்ல முடியாத விஷயங்கள் எல்லாம் கிடையாது. You can very well do it. So once you have these things in place, whatever resource you have, use those resources. Research என்ன மாதிரி ரிசோர்ஸ் எனக்கு யூஸ் இருக்கோ அது எங்கே கிடைக்கும்னு நீங்களே தேடி பாருங்க. அப்போது if you are able to put in that effort, one thing that I have found in my life, if you get the ball rolling, lot of opportunities, resources will present themselves. நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இதை பற்றி சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஆள்கள் இருப்பாங்க. இதை பற்றியான இன்டர்நெட்டில் ஃபாரம்ஸ் கிடைக்கும், கம்யூனிட்டிஸ் கிடைக்கும், ஆர்டிகல்ஸ் கிடைக்கும் நமக்கு படிக்கிறதுக்கு. இதெல்லாம் உலகத்திலிருந்து கிடைக்கும். அண்ட் டுடேஸ் ஏஜில் நமக்கு லைஃப் இஸ் லைக் so connected and everywhere you can find all the information you want pretty much free of cost ன்னு இருக்கும்போது நம்மளே வந்து நான் எல்லாம் சரியான பிறகு ஆரம்பிக்கலான்னு வைக்கிறது தப்பு தானே. And another last point before I leave this talk is, எல்லாரும் என்ன சப்போர்ட் பண்ணுற காலத்தில் ஆரம்பிக்கலான்னு இருப்பாங்க. அவங்க இவங்க எல்லாரும் எனக்கு ஓகே சொல்கிற காலத்தில் நான் ஆரம்பிப்பேன்னு இருப்பாங்க. It is not fair to them or to yourself. நம்மளுக்கு ஒரு ஆசை இருக்குன்னா உடனே அதே சப்போர்ட் பண்ண வேண்டின பொறுப்பு வேறு யாருக்கும் இல்லை. nobody has to support you just because you thought of some dream. உங்களுக்கு ஆசை இருக்குன்னா அதோட பொறுப்பு யாருக்கு? உங்களுக்கு தான். நான் வந்து இப்படி ஆகணும்னு ஆசைப்பட்டேன், நான் வந்து உலக பெரிய ஒரு சிங்கர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். நான் தானே உட்காந்து பாடணும், நான் தானே உட்காந்து சாதகம் செய்யணும், நான் தானே உட்காந்து லெசன்ஸை கற்றுக்கணும், ஆன்லைன்லாவது கற்றுக்கிட்டு நானே தானே அதுக்கான முயற்சி எடுக்கணும். என்னோடய அப்பா அம்மா என்றைக்கு என்னை வந்து சிங்கர் ஆகிறதுக்கு அனுமதிக்கிறாங்களோ அன்றைக்கி நான் சிங்கர் ஆகிடுவேன்னு நினச்சா என்ன அர்த்தம்? They don't owe you anything. They may live with you, they may be your family, they may be your relatives, they may be your closest friends, they may be your teachers, but they don't owe you support. Nobody owes you support. You owe yourself support. உங்களுக்கு ஒரு ஆசை இருக்குன்னா அதே செஞ்சு காமிக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு தான். கட்டாயமாக இது முடியாதுன்னு ஒருத்தர் சொல்கிறாரு அப்படின்னா அவர் ஆக்டிவ்லி இதை வந்து தடுக்கிறாரு. அப்படி இருந்தீங்கன்னா you can start convincing them, seeking help. மற்றவங்களோட ஹெல்ப்போடு you can maybe convince them if you are physically not allowed to pursue it, but that is not legal also and that is not correct. So see, if அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் நீங்கள் இருக்கீங்கன்னா you will need outside help. But apart from that, இதுக்கெல்லாம் சும்மா டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு சும்மா யாரோ ஒருத்தர் சொன்னாலோ இல்லை இதுக்கெல்லாம் போகிறீங்களேன்னு கொஞ்சம் ரிடிக்யூல் பண்ணாலோ அதனால என்ன ஆக போகுது? Most of the people who appear for a competitive exam or have a huge dream, அவங்களோட சுற்றி இருக்கிற நிறைய பேர் will tell them this is not happening, இதெல்லாம் வேணாம், இந்த டைமில் இது கூட பண்ண ஒரு பேக்கப்பாவது இருக்கும்னு எல்லாம் தான் எல்லோரும் சொல்லுவாங்க. It is not always a negative thing. Sometimes உங்களோட ஜெனுவின் இதெல்லாம் ஒர்க் ஆகுமா இல்லையான்ற பயத்தில் கூட நிறைய பேர் சொல்லலாம். So it is not always necessarily a bad thing. ஸோ இந்த சப்போர்ட் எல்லாம் எதிர்பார்த்து சப்போர்ட் வர காலத்தில் ஆரம்பிக்கலாம். இட்ஸ் ஜஸ்ட் எ கோப் அவுட், இட் இஸ் ஜஸ்ட் அன் எக்ஸ்கியூஸ். அப்படி நீங்கள் இருக்கக்கூடாது. நீங்கள் தான் வந்து உங்களோட ட்ரீம்ஸுக்கு சப்போர்ட் கொடுக்கணும். உங்களால் முடிஞ்சது நீங்கள் எஃபர்ட் எடுக்கணும். அண்ட் தெர் ஆர் லாட்ஸ் ஆஃப் டைம்ஸ் இன் விச் யூ கேன் மேக் தீஸ் எஃபர்ட்ஸ் வித்தவுட் எனிபடிஸ் அப்ரூவல். நீங்கள் ஏன் எல்லாருக்கிட்டும் அப்ரூவல் வாங்குறதுக்கு நடக்கிறீங்க? உங்களோட எஃபர்ட்டுக்கு நீங்கள் சின்சியராக இருந்தால் போதும். 24 மணி நேரம் யாரும் உங்கள் மேலே வந்து உட்கார்ந்துருக்கிறது இல்லைல்ல, நீங்கள் ஃப்ரீயாக தானே இருக்கீங்க. ஸோ இன் தோஸ் டைம்ஸ் வை டோன்ட் யூ ஸ்டடி? அந்த டைமில் உட்காந்து யூடியூப்பில் வீடியோ, some movie reviews, some I don't know what people watch, அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற காலத்தில் you can very well read something that is of use to your future.
அந்த மாதிரி திங்க் அபவுட் வாட் கேன் பி டன், make good use of your time, and when your effort snowballs, a lot of the times I've said this in a video before also, சக்ஸஸ்ஃபுல் ஆள்கள் இனிஷியலி நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, when you start something, இனிஷியலி நீங்கள் ஒரு முயற்சி எடுத்து ஆரம்பிக்கும் போது உங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்கெல்லாம் யாரும் இருக்க மாட்டேங்குது. இஃப் யூர் வெரி லக்கி, சம் பீப்புள் மே சப்போர்ட் யூ, பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் nobody will be there. யாருமே இருக்காது. you'll be alone, and that is the way life is. It is just a fact of life. We just have to accept it and move on, but we may be alone. So if you are alone, all you have to do is, from that alone point, அங்கே இருந்து you are going to push forward. And as you build momentum, as success வர when you start seeing some success, கொஞ்சமாக நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டே இருக்கும்போது, people will come to you, they'll offer help, they will tell you, I always knew you were going to make it, and they will offer support. Because people like to hitch themselves to a winning team. வின்னிங்காக லூசிங்காக எதுவும் தெரியாத புதுசாக ஒரு டீம் ஆரம்பித்தா யார் ஃபேன் இருப்பாங்க? வராது இல்லைங்களா? ஸோ உங்கள் டீமோட ஃபஸ்ட்டு ஃபேன் நீங்கள் தான் இருக்கணும், அண்ட் யூ ஷுட் பி வின்னிங். அண்ட் அந்த வின் பண்ணி காமிக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு தான் இருக்குது. ஸோ ஸ்டார்ட் ரைட் நவ் வித் வாட் எவர் இட் இஸ் தட் யூ ஹாவ். ஸ்டார்ட் வேர் யூ ஆர், யூஸ் வாட் யூ ஹாவ், அண்ட் டூ வாட் யூ கேன். I hope this was of some use to you. Thank you so much for watching it. Bye bye.